பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. மூல நட்சத்திரத்திற்கான ஆலயங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றன என்பதை பற்றி நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்பொழுது மூல நட்சத்திரத்தை பற்றி பொதுவான சில கருத்துக்களை கடந்த 2 தினங்களாக சொன்னேன். மூலா நட்சத்திரம் என்பது ஒரு மங்களகரமான ஒரு நட்சத்திரம், திருமணங்கள் நடைபெறுகின்ற ஒரு நட்சத்திரம், முகூர்த்த நாள் வருகின்ற ஒரு நட்சத்திரம் என்பதை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு அதிபதியாக வடமேற்கு திசைக்கு அதிபதியான நிருதியும் தேவனாகவும் பிரத்யதி தேவதையாகவும் தெய்வமாகவும் ஆஞ்சநேயர் விளங்குகிறார் என்பதை சொல்லி மாமரம் அதன் நட்சத்திர மரம், நட்சத்திர விருட்சம் மாமரம் என்று சொல்லி அந்த நட்சத்திரத்தை பற்றிய சில தவறான கருத்துக்களை பெரும்பாலான மக்கள் கொண்டிருக்கின்றனர். அவையெல்லாம் முற்றிலும் தவறு, உண்மைக்கு புறம்பானவை என்று சொல்லி மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கை கண்டு அயலாரூர், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் என்னும் ஒரு பாடல் இருக்கிறதே, அது ஆஞ்சநேயரை பற்றி குறிப்பிடுகின்ற மிக ஒரு அழகான பாடல். இதை கம்பர் இயற்றியது என்று சிலர் சொல்வார்கள். ஒரு சிலர் இது கம்பர் இயற்றியதல்ல, பிற்காலத்திலே யாரோ சேர்த்து விட்டார்கள், இது இடைச்செருகள் என்று சொல்வார்கள். நாம் அந்த சர்ச்சைக்குள் செல்ல வேண்டாம். இது இலக்கிய பட்டிமன்றம் அல்ல, இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி. இது ஒரு அழகான செய்யுள், அழகான பாடல் என்பதை யாரும் மறுக்க முடியாது. 5 5 என்று சொல்லி பஞ்சபூதங்களை வைத்து கொண்டே அஞ்சிலே ஒன்று பெற்றான், அதாவது வாயு பெற்றவன், அஞ்சிலே ஒன்றைத்தாவி சமுத்திரத்தை தாண்டி நீரை தாண்டி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆகாயம் என்னும் மார்க்கமாக, 6 என்றால் மார்க்கம் வழி, அஞ்சிலே ஒன்று ஆறாக, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு, பஞ்சபூதங்களுள் ஒன்றான பூமியின் குமாரியான சீதாதேவியை கண்டு அயலார் ஊரிலே அஞ்சிலே ஒன்றை வைத்தான், தீயை அங்கே வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான் என்பது இது ஒரு பஞ்சபூதங்களையும் தொடர்புபடுத்தி ஆஞ்சநேயரோடு எழுதப்பட்ட ஒரு அழகான ஒரு பக்தி பாடல் இது. அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமிக்கு உரிய தலம் எதுவென்றால் காஞ்சிபுரம் பிருத்திவி ஸ்தலம். பிருத்திவி ஸ்தலத்திலேயே சிவ தத்துவம் சக்தி தத்துவம் என்று 2 ஸ்தலங்களை சொல்வதுண்டு. சிவ தத்துவமாக சொல்லப்படுவது திருவாரூர், செல்வத் திருவாரூர். திருவாரூர்னு பேரை சொன்னாலே புண்ணியம். சக்தி வடிவமாக சொல்லப்படுகின்ற பிருத்திவி ஸ்தலம் காஞ்சிபுரம். ஏனென்றால் காஞ்சிபுரத்திற்கு அம்பாள் காமாட்சி தான் எல்லாமே முதன்மை. அம்பாளுடைய சக்தி பீடங்களிலே முதன்மையானது காஞ்சிபுரம். காஞ்சி என்றால் ஒட்டியானம். காஞ்சிபுரத்திலே எழுந்தருள் இருக்கின்ற காமாட்சி அம்மன் தவம் செய்து சிவபெருமானை மணந்து கொண்ட தலம்தான் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். மாவடியிலே திருமணம் நடைபெற்றது. மாவடி திருமணம், மாவடியில்தான் திருமணம் நடக்க வேண்டுமா. மாமரத்து அடியில் போய் கல்யாணத்தை வச்சுக்கிறதுக்கு வசதிப்படாதுங்கிறதுனால மா இலைகளை கொண்டு வந்து கட்டுகிறார்கள். அந்த மாமரத்தோட வாசனை இருக்கணுமா. மங்களகரமான விசேஷம் நடக்குது, சந்தோஷமான ஏதோ ஒரு வைபவம் நடக்குதுன்னா மாமரத்தோடைய இலையுடைய வாசனை அங்கே இருக்கணுமா. மாமரம் இருக்கும் இடம் மிக விசேஷமானது. மாமரத்தடியிலே அம்பிகை தவம் செய்து சிவபெருமானை மணந்து கொண்டதால் அந்த இடத்திற்கு ஒரு சிறப்பு. திருமண தடை நீக்கும் தலங்களிலே காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் மிக முக்கியமானது. அங்கே ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் இடையிலே கந்தகோட்டம் என்னும் முருகன் கோவில் இருக்கிறது. சோமாஸ்கந்த வடிவமாக இந்த 3 ஆலயங்களையும் சேர்ந்து ஒரு கோவிலாக சொல்லுவார்கள். அருணகிரிநாதர் 26 திருப்புகள் பாடியிருக்கிறார் காஞ்சிபுரத்திற்கு. 7 திருமுறைகளிலே பாடல் பெற்ற தலம் காஞ்சிபுரம். அப்பர் சுந்தரர் உட்பட 4வராலும் பதிகம் பாடப்பட்ட தலம் காஞ்சிபுரம். ஏகாம்பரேசனாயிகே சிவே ஏகாம்பரேசனாயிகே சிவே ஏகாம்பரேசனாயிகே என்று தீட்சிதரால் பாடப்பட்ட தலம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தின் பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டுமானால் எனக்கு 1 மாதம் போதாது. 1000 நா படைத்த ஆதிசேஷனாலேயே
காஞ்சி மாநகரின் பெருமைகளை எடுத்துச் சொல்ல முடியாது. நகரேஷு காஞ்சி என்பார் வடநாட்டு சமஸ்கிருத கவியான காளிதாசர். நம்ம ஊர்க்காரர் யாராவது சொன்னால் அவங்க ஊர் போல் இருக்க அவர் சொல்லார்னு சொல்லுவோம். வடநாட்டிலே பிறந்து வாழ்ந்த மகாகவி காளிதாசர் சொல்கிறார், நகரேஷு காஞ்சி, தீர்த்தேஷு கங்கா, மந்திரேஷு காயத்ரி. மந்திரங்களில் சிறந்தது காயத்ரி மந்திரம், தீர்த்தங்களில் சிறந்தது கங்காஜலம், நகரங்களில் சிறந்தது காஞ்சி. காளிதாசனுடைய வாக்கு. ஒரு அற்புதமான ஒரு நகரம் காஞ்சிபுரம். அற்புதமான கோவில் அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில். 192 அடிக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் அந்த கோபுரத்தை நாம் பெங்களூர் போகும் சாலையிலிருந்து பார்க்கும்போதே உடலெல்லாம் மெய்சிலிருக்கும், புல்லரிக்கும். ஏனென்றால் அந்த காமாட்சி அம்மனை அருகிலே நின்று தரிசனம் செய்தால் ஏதோ அந்த தீபாரணை செய்யும் பொழுது அந்த விழிகள் லேசாக அசைவது போல, நம்மை பார்ப்பது போல, நம்மை பார்த்து பேசுவது போல ஒரு நிச்சயமாக அந்த ஒரு ஆனந்த அலை வீசும். அந்த ஒரு பக்தி பரவசம் காமாட்சி அம்மனின் சன்னதியிலே அமர்ந்து கொண்டால் அனைவருக்கும் ஏற்படும். ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்து ஆதிசங்கரால் சாந்தமாக்கப்பட்ட அன்னை அந்த காமாட்சி. காஞ்சிபுரத்திலே 5 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கின்றன. சிவஸ்தலங்கள் மொத்தம் 5 இருக்கின்றன. விஷ்ணு காஞ்சியை பற்றி பிறகு சொல்கிறேன். சிவஸ்தலங்கள் மொத்தம் 5 உண்டு. அந்த 5க்கும் அம்பிகை காமாட்சி தான். ஏலவார் குழலி என்று ஒரு அம்பிகை சந்நிதி காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ளே இருக்கும். அது அந்தந்த ஆலயத்திற்கு உள்ள உற்சவ அம்பிகை, உற்சவமூர்த்தி அம்பிகை. ஆனால் அனைத்து சிவாலயங்களுக்கும் மூலவர் அம்பிகையாக இருப்பது அங்கே காமாட்சி அம்மன் தான். 32 அரங்களை செய்து அம்பிகை டுண்டி நகரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அந்த ஒரு அழகு கோலத்தையும், அந்த தலத்தின் சிறப்பையும், அந்த மாவடி பெருமையையும், காஞ்சி மாவடி பெருமையையும் பற்றி சொல்லுவதென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.